இதில் ஞானசேகரன் ஒருவர் தான் குற்றவாளின்னு ஹவு டிட் யூ கன்க்ளூட்? ஒரு போலீஸ் ஆபீசர் எப்படி அதை செய்ய முடியும்? ஆகவே வரம்பு மீறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரவேட்டி கட்டாத உறுப்பினர் மாதிரியா கமிஷனர் செயல்பட்டு இருப்பது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அந்த எஃப்ஐஆர்ல அந்த பெண் என்ன கொடுத்திருக்காங்க? என்னோடு இருக்கும் பொழுது அந்த ஞானசேகர் தொலைபேசியில ஒருத்தரோடு பேசினார். பேசினது மட்டும் இல்ல, அந்த சார் சொல்றது மாதிரியா நீ அவர்கிட்ட நடந்துக்கணும்னு எங்கிட்ட வற்புறுத்தினார். இப்ப நான் கேட்கறது, அந்த மாசு படிந்த சார் யார்? அந்த மாசு படிந்த சார் யாருன்னு மக்களுக்கு தெரியணும், அதை வெளியிடணும். ஆமா, ஒரு ஆளுநர் பத்தி என்ன பேசுறது? நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அத்தனை காலி பசங்களா? ஆளுநரை டவுசரை கிழிப்பார். ஒருத்தன் பேசுறான், அந்த கால கட்சியை விட்டு எடுத்திருக்கணுமா இல்லையா ஸ்டாலின் அவர்கள் நாகரிகமானவர்னு சொன்னார். எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு. ஆளுநர் என்ன சொன்னார்? ரைட்டிங்ல ஏற்கனவே சொல்லியிருக்கார், அப்பவும் ஞாபகப்படுத்துறார். நீங்க எல்லாருக்கும் ஊடக நண்பர்களுக்கு தெரியும், ஆளுநருடைய அரசு நிகழ்ச்சி எதா இருந்தாலும் துவக்கத்திலும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும், நிறைவுற்ற பிறகும் பாடப்படணும். ஏன் பண்ணல? தேச விரோத சக்தியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது நான் குற்றம் சாட்டுறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலன்னா நிச்சயமா கண்டிச்சிருப்போம். ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய பிறகு ஏன் தேசிய கீதம் பாடல? அப்போ அவர்கள் கிராஸ் மிஸ்டேக்ங்கிறேன். தான் தோன்றித்தனமா செயல்படக்கூடாது. ஏனென்றால் இன்னைக்கு நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கிறேன், உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆளுநரை கேவலப்படுத்துகின்ற விதத்துல அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்திய அனைவர் மீதும் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வர வேண்டும். பிகாஸ் லெஜிஸ்லேச்சர் கான்ஸ்டியூட்ஸ் தி கவர்னர். அவர் இல்லாம லெஜிஸ்லேச்சர் இல்லை. இது பூரா அறிவிலி கூட்டம். ஆனா இந்த கூட்டம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இவர்கள்லாம் யாரு? ஈவேராயிஸ்டா பெரியாரிஸ்ட்னு சொல்லுவான்.